என் பையன் சேட்டு பண்ணுவான்னு சொன்னாங்க. குழந்தை சேட்டையும் பண்ணுது, அதே சமயத்தில் வேலையும் செய்யலாம் பாருங்களேன். நான் இன்னைக்கு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுங்க. அந்த கதவுலாம் துடைக்கிறான். நான் சொன்னா கூட கேட்கல, குழந்தை கதவுலாம் துடைக்கிறான். சரி காலில் சாக்ஸ் போட்டுனா அவனே காலில் சாக்ஸ் போட்டுக்கின்னு அவனே துடைக்கிறான். இந்த ஃபிஷ் டேங்க்கெல்லாம் அவன் தான் துடைச்சாங்க. சரி இந்த கதவும் துடையும் சொல்லி வச்சுக்கிறேன். நான் கதவு துடைச்சான், இந்த டைனிங் டேபிள்லாம் துடைச்சிச்சுங்க என் குழந்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கபோர்டும் துடைச்சான், இந்த எல்லாம் துடைச்சான். அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து கொஞ்சம் கூடமாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அந்த காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வெளியில் போட சொன்னால் போட்டு வந்தான். டிவி கண்ணாடி துடைச்சான். சின்ன சின்ன வேலை அவனால் முடிஞ்சது. தொந்தரவும் பண்ணுறான், அதே சமயத்தில் ஏதாச்சும் நான் சொல்லவே இல்லைங்க, கண்டிப்பாக நான் சொல்லவே இல்லை, வேலை செய்யன்னு சொல்லலை என் பையன்கிட்ட. அவங்க ஸ்கூலில் அவங்க மேம் சொன்னாங்களா ஹெல்ப் பண்ணணும், வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான், ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் என் பையன். செல்லம் இங்கே பாரு தங்கம், ஹாய் சொல்லு. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு சின்ன சின்ன வேலை கொடுங்க, அவங்க முடிஞ்ச வேலை செய்யட்டும். அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஆசை.